சில வீடியோஸில் மாசாக மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, நம்மளும் அதை பார்த்து ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருப்போம். ஆனால் அதை விட பல மடங்கு எஃபெக்டிவாக மெசேஜ் சொல்லக்கூடிய ஆயுதம் புக்கு மட்டும்தாங்க. அட போங்க பாஸ், 10 பேஜை நான் 10 வருஷமாக படிக்கிறேன் அப்படின்னு தானே சொல்கிறீங்க? நோ டென்ஷன் பேபி, நீங்கள் வெறும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாவே போதும். உங்களுக்காக தான் நாங்கள் புக்கை படித்து முக்கியமான சம்மரி அண்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களை மட்டும் அல்வா மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நீ மனுஷனாடா? அல்வா உனக்கு சந்தோஷத்துக்கு மட்டும் தானே, எனக்கு ஒரு ஸ்பூன் கொடு. பூடனே கப்பை எடுத்துக்கோ. அல்வானா சாப்பாடு, சாப்பாடுனா மாஸ்டர் ஷெஃப். நம்ம மாஸ்டர் ஷெஃப் தமிழ்ல எவ்வளோ அழகா நம்ம விஜய் சேதுபதி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வந்து கலக்குறாரு. அது மாதிரி ஒரு லுக்கோட ஒரு ஃபீமேல் ஆங்கர் ஹோஸ்ட் பண்ணா அதை நம்மளால தாங்க முடியுமா? இந்த காலத்துல நம்ம பண்ண தயங்குற ஒரு விஷயத்த அந்த காலத்திலேயே ஈஸியா பல பேர் ராக் பண்ணியிருக்காங்க. ஒல்லியா, வெள்ளையா, யங்கா, சில்க் ஹேரோட அப்படியே பளபளன்னு ஸ்மூத் ஸ்கின்னோட இருக்க பெண்கள் தான் அழகுன்னு நம்ம எத்தனை பேர் நினைச்சிருக்கோம். இப்படி நினைக்கிறது கரெக்டா? இதை பற்றி தாங்க இந்த புக் த பியூட்டி மித் பை நியோமி வுல்ஃப் பேசுது. இந்த புக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமா? அன்ரியலிஸ்டிக் பியூட்டி ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி அதே மாதிரி பெண்களை நம்ம தினமும் மூவிஸ் அண்ட் ஆட்ஸில் பார்க்குறதால நம்மளும் அப்படி ஆகணும்னு துடிக்கிறோம். எவ்வளோதான் படிப்பு, வேலை ஆர் பர்சனல் ஃப்ரெண்டில் சாதிச்சாலும் அழகாக இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நேரத்தையும் காசையும் இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி வேஸ்ட் பண்ணுது. Beauty is not equal to power. Beauty is not equal to success. பியூட்டி இஸ் ஈக்குவல் டு வாட்னு யாருக்குமே தெரியாது. அது ஒவ்வொரு காலத்துலேயும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதையும் மேக்கப் பண்ணிக்கிறதையும் நிறுத்தணும்னு சொல்லலை. வலி இருந்தாலும் க்ளீனாக இல்லைன்னு சொல்லிடுவாங்களோன்னு எத்தனை வாட்டி வேக்சின் பண்ணியிருப்போம். போண்டி ஆகிற அளவுக்கு காஸ்ட்லியான கெமிக்கல் க்ரீம்ஸ், பவுடர்ஸ் அண்ட் லோஷன்ஸ் போடுற செலிப்ரிட்டி ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவை தேடி தேடி பார்த்துருப்போம். வேற லெவல் கால்வலி பிச்சு பிடுங்கினாலும் ஹீல்ஸ் போட்டு கஷ்டப்பட்டு நடந்திருப்போம். நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ரொம்ப ஃபிட்டிங்காக ட்ரெஸ் போட்டிருப்போம். ஒரு வெள்ளை முடி வெளியே தெரிஞ்சாலே போதும் எவ்வளோ பதறி இருப்போம். வயசு ஆகாமலே ஆன்டி ஏஜிங் க்ரீம் போடணும்ப்பா அப்படின்னு யோசிச்சிருப்போம். இப்படி நம்மளை ஒரு பயத்திலேயே வச்சுக்கிற நிலை இனி வேண்டாம். மற்றவங்களுக்காக நம்ம உடலை வருத்துற பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண நோ சொல்வோம். சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஆல்ரெடி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தா அவங்கள குத்தி காட்டாம இருப்போம். காசு செலவு பண்ணி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வாங்கி ஃப்ரீயாக வர சைடு எஃபெக்ட்ஸ்க்கு நோ சொல்வோம். உடலை பலவீனப்படுத்துகிற ஃபேட் டயட்டிங் ஹேபிட்ஸ்க்கு நோ சொல்வோம். குச்சி மாதிரி இருக்க பறந்து போட போற, உருண்டு வரியே எப்பதான் நீ வெயிட் ரெடியூஸ் பண்ண போற அப்படின்னு கேட்குறதுக்கு நோ சொல்வோம். மேக்கப் போடாமல் ஆஃபீஸ்க்கு அல்லது காலேஜ்க்கு யாராச்சும் வந்தால் ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்க, உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேட்குற பழைய டயலாகுக்கு நோ சொல்லலாம். நமக்குன்னு ஒரு யூனிக் ஸ்கின், ஹேர், கலர் அண்ட் டெக்ஸ்சர் இருக்கு. அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், கெத்தா ஃப்ளாண்ட் பண்ணலாம். இதுக்காக ஒரு பெரிய எஸ் சொல்வோம். அழகு என்ற வட்டத்தில் சுத்திட்டு இருந்தா மற்ற விஷயங்கள்ல நம்மளால சாதிக்க முடியாது அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட விஷயம்தான் பியூட்டி மித். பெண்கள் பார்க்க மட்டும் அழகுன்னு சொல்ல ஆசைப்படுவோமா, இல்லை நம்ம உள்ளமும் அழகுன்னு சொல்ல ஆசைப்படுவோமா? பெண்கள்னா அறிவு, பெண்கள்னா திறமை அப்படின்னு சொல்ல ஆசைப்படுவோமா? அது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம எதை முன்னிலைப்படுத்துறோமோ அதுதான் மற்றவங்களுக்கு தெரியும். பெண்களோ ஆண்களோ பியூட்டியில் இப்போ நிறைய அன்ரியலிஸ்டிக் அண்ட் அன்ஹெல்தி சோஷியல் நார்ம்ஸ் வந்துடுச்சு. அதை பற்றியெல்லாம் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் பாடி பாசிட்டிவாக இருப்போம். நீங்கள் எதுக்கெல்லாம் நோ சொன்னீங்கன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.